ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனை எப்படி டெலிஸ்கோப்பில் அட்டாச் பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மூன் எப்படி அதில் பார்க்குறது ரெண்டுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம டெலிஸ்கோப் அசம்பிளி வீடியோ போட்டிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அது ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், லாங் ஃபார்ம் வீடியோ ரெண்டுமே போட்டிருக்கேன். வேறு வேறு கண்ட்ரிலேருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த டெலிஸ்கோப்பில் ஃபோன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த வீடியோ. இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் போய்ட்டு ஃபோன் ஹோல்டர் ஃபார் டெலிஸ்கோப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் தான் நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இது அப்புறம் இந்த மாதிரி சைடில் ஒன்று இருக்கும், பின்னாடி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் உங்கள் ஃபோனுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மேலே இருக்கக்கூடிய அதில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபோனை எடுத்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோன் வைக்கும்போது ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும்ல, அது கரெக்டாக மேலே இருக்கிறது மாதிரி நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன் கரெக்டாக உள்ளாடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த ஆன் ஆஃப் பட்டன் இதுக்குள்ளாடி வரக்கூடாது, கரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி வெளியே இருக்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுட்டோம். பின்னாடி இந்த இடத்துல ஐபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக இப்போ ஐபீஸ் எடுத்துக்கிறோம். ஐபீஸ்லாம் எப்போவுமே இந்த மாதிரி சேஃபாக ஒரு பாக்ஸில் வச்சு தான் வைக்கணும். டஸ்ட் எதுவும் அதில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற ஐபீஸ் கொஞ்சம் சைஸில் பெருசு தான். நம்மளுக்கு இது K10mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் இதை வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிரும். ஒருவேளை நீங்கள் சின்ன ஐபீஸ் யூஸ் பண்ணுறதுனா இதுக்கு கூடவே ஒரு குட்டி அடாப்டர் மாதிரி உள்ளாடி கிடைக்கும், அது வச்சு பண்ணிக்கலாம். அல்லது ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாவது வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் கேமராக்கும் ஐபீஸ்க்கும் இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மூவ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு சர்க்கிள் வர்றது மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி அந்த சைடில் நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி சர்க்கிள் உங்களுக்கு வர்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வச்சுக்கிட்டு பின்னாடி நல்லா டைட்டாக அதை இந்த மாதிரி திருகி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். திரும்ப கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அதை கொஞ்சம் மூவ் பண்ணி நீங்கள் அந்த சென்டரில் அந்த சர்க்கிள் வர்றது மாதிரி வைக்கலாம். அதாவது ஐபீஸ் கரெக்டாக நம்மளுடைய கேமராவில் ஃபிக்ஸ் ஆகும்போது தான் இந்த சர்க்கிள் வரும். ஒயிட் கலரில் இருக்கும். லைட்டான இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க. நல்ல வெளிச்சம் வர இடத்துல வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ டெலிஸ்கோப்பில் வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம டெலிஸ்கோப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படியே கொண்டு போய் அது உள்ளாடி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் சர்க்கிளில் ஒயிட் லைட்டு கரெக்டாக தெரியலை. என்ன அப்படின்னா டெலிஸ்கோப்பில் அந்த கேப் மூடி இருக்குது. இப்போ அந்த கேப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை டெலிஸ்கோப்பில் கீழே விழாத மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி திருகி டைட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை நல்லா திருகி விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். வச்சுட்டோம். இப்போ இதை ஃபோட்டோவில் இருக்குது, மாற்றிக்கிட்டு வீடியோவில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், பெருசாக வரும். இதுலேயுமே நீங்கள் பெருசு பண்ணி 2xல் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். ஏற்றது மாதிரி இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் வர்றது மாதிரியும் வைக்கலாம். வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஃபைண்டர் ஸ்கோப் வழியாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அந்த சென்டர் க்ராஸில் அந்த ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது பார்த்ததுக்கப்புறமா நம்ம நம்மளுடைய மொபைலில் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 சைடும் 2 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியராக வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி சைஸ் வேணும்னா பெருசுப்படுத்தி இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இது நம்ம வச்சதுக்கப்புறமா இன்னொரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் இமேஜ் கிளியராக நமக்கு வரும். ஸோ அது
இந்த டெலிஸ்கோப்பில் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் வந்து கிளியராக வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வச்சிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனா வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கிறதுனா ஃபோட்டோ எடுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ மூன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சேம் தான், அந்த மாதிரி ஃபைண்டர் ஸ்கோப்பில் பார்த்துட்டு மூன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அது கிளியராக வந்து தெரியும். முதல்ல பண்ணது மாதிரியே நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கணும். இதுவும் பண்ணணும், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவும் பண்ணிக்கணும். ரெண்டும் வந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கிளியராக வந்து இங்கே வந்து தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம லைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தா தான் மூணெல்லாம் நமக்கு கிளியராக வந்து இதில் வந்து தெரியும். ஸோ ஃபோன்லேயே டச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதை மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், அதையும் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபோனில் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து இதில் வந்து இப்போ தெரியுது. லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அதை மூவ் பண்ணி எந்த அளவு லைட் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த மூன் வந்து நமக்கு தெரிஞ்சுது. அதில் வந்து எல்லாமே அந்த மேடு பள்ளங்கள் கிரேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக அழகாக வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டெலிஸ்கோப்பில் நிறைய விஷயம் பார்க்குறது, மைக்ரோஸ்கோப்பில் நிறைய விஷயம் பார்க்குறது, நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பிடிக்கும்னா ஷிஜி நேச்சர் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.